தல 59 படத்தோட அப்டேட்ஸ்க்காக காத்துட்டு இருக்கிற ஃபேன்ஸுக்கு டெய்லியும் ஏதாவது ஒரு அப்டேட் கிடச்சிட்டே தான் இருக்குது. ஒன்று படத்தோட ஷூட்டிங் சம்மந்தமாக ஏதாவது அப்டேட் வருது, இல்லை தல அஜித் அந்த படத்துக்காக ட்ரைனிங் எடுக்கிற மாதிரியோ இல்லை வெளியில் எங்கேயோ போகிற மாதிரியோ ஃபேன்ஸ் மீட் பண்ணுற மாதிரி சில ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ்க்கு டெய்லியும் ஒரு ட்ரீட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தல அஜித் ஏர்போர்ட்டில் நடந்து போகிற மாதிரி ஒரு ஸ்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஃபோட்டோ தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம வைரலாக பரவிட்டு இருக்கு. இந்த ஃபோட்டோவில் நம்ம தல அஜித் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் லேண்ட் ஆகிற இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது. ப்ளூ கலர் பிளேசர் போட்டுக்கிட்டு உள்ள ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு, காக்கி கலர் பேண்ட் போட்டிருக்காரு. ஒரு கையில் பேக்கும் இன்னொரு கையில் டிக்கெட்டும் வச்சிருக்க மாதிரி தெரியுது. இவர் அநேகமாக ஃப்ளைட் ஏற போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பல பேர் சொல்லிட்டு வராங்க. நம்ம தல அஜித் இவ்வளோ அர்ஜென்ட்டாக எங்கே போயிட்டு இருக்காரு அப்படின்னு கெஸ் பண்ணும்போது மேபி இவர் தல 59 படத்தோட ஷூட்டிங்கில் ஜாயின் ஆகிறதுக்கு கூட போகலாம். ஏன்னா இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங்கை சென்னையில் முடிச்சிட்டாங்க. செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டிங்கை ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் நடத்த போறாங்க. அந்த வகையில் அந்த ஷெட்யூலில் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம தல அஜித் போகிறதாவும் பல பேர் கெஸ் பண்ணுறாங்க. தல அஜித் இந்த ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கு செம்ம கெத்தாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஸ்ரீதேவி அவர்களோட திதி. இந்த திதி நிகழ்ச்சியில் தல அஜித் ஷாலினி கூட அட்டன் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே ஃப்ளைட் ஏறின மாதிரியும் தெரியுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, போனி கபூர் வீட்டில் வந்து தல அஜித் வெளில வரும்போது ஒயிட் கலர் ஷர்ட் தான் போட்டிருந்தாரு. இப்போ அதே ஒயிட் கலர் ஷர்ட் மேலே தான் பிளேசர் போட்டிருக்காரு. ஸோ அந்த திதி ஃபங்க்ஷனை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவரோட ட்ரிப்பை பிளான் பண்ணியிருக்காரு. இவர் ஷூட்டிங்கு தான் போறாரு அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது இன்னைக்கு ஸ்ரீதேவியோட திதி முடிஞ்சிருக்கு. சென்டிமெண்டா இவங்களோட திதி ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா போனி கபூர் அப்புறம் அஜித் இவங்க ரெண்டு பேருமே படத்துக்கான செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டிங்கை பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சென்டிமெண்டா யோசிக்க வைக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, தளபதி விஜய் கூட ஷாஜகான் படத்தில் நடிச்சிருக்கிற பிரபல கவர்ச்சி நடிகர் கூட சோனா பேட்டி ஒன்றில் தனக்கு பிடிச்ச நடிகர் விஜய் அப்படிங்கிற மாதிரியும் ஆம்புலன்ஸ் சொன்னா தளபதி விஜய் போல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆண்கள் பெண்களை பார்த்தா வழியக்கூடாது, விஜயை போல கெத்தா இருக்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிலரை பார்த்தா பயம் கலந்த மரியாதை மனசுல வரும், அந்த உணர்வு எப்போதும் விஜயை பார்த்தா தனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியும் விஜய் மேல வச்சிருக்க மரியாதை வெளிப்படுத்திருக்காங்க சோனா. இவங்களோட இந்த பேச்சு இப்ப ரசிகர் மத்தியில வரவேற்பு ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம அட்லி இயக்கத்துல ஏஆர் ரஹ்மான் இசையமைப்புல விஜய், நயன்தாரா மற்றும் பல பேர் நடிக்கிற படம் தான் தளபதி 63. இந்த படத்துக்கான ஷூட்டிங் சென்னையில் நடந்துட்டு வருது. இந்த நிலையில சென்னையில் இருக்கக்கூடிய பின்னி மில்ல இதுக்கான செட் போட்டு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல ஸ்டூடியோவில் ஷூட்டிங் நடக்க போகுது. அந்த இடத்துல சென்னையில் இருக்கக்கூடிய நேப்பேர் பாலத்தை போலவே ஒரு பெரிய செட் உருவாக்கியிருக்காங்களாம். நைட்டு பகல அதுக்கான வேலை நடந்துட்டு வரதாவும், அந்த பிரிட்ஜை பார்க்கறதுக்கு உண்மையான நேப்பேர் பிரிட்ஜ் மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பல பேர் சொல்லிட்டு வராங்க. இந்த ரெண்டு நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.